இன்னைக்கு என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா ஒரு ஹெல்த்தியான ராகி மாவு வெடிகோஸ் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா ராகி மாவு வச்சு ஒரு வெடிகோஸ் தான் செஞ்சு காமிக்க போகிறேங்க. அதுக்கு ரெண்டு கப்பு ராகி மாவு எடுத்துருக்குறேன். ஒரு செவ்வாழைப்பழம் ஒரு பழம் எடுத்துருக்குறேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை சோடா போட்டுக்கலாம். ஒரு அரை சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு அரை கப்பு சீனி எடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சீனி போட்டுக்கோங்க. நான் இனிப்பு கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். வாழைப்பழத்தில் இனிப்பு இருக்குது, அதனால் ஒரு அரை கப்பு சீனி சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு வேணும்னா 3/4 கப்பு சேர்த்துக்கோங்க. வாழைப்பழம், சீனி, ராகி மாவு, அப்புறம் நெய், ஒரு சிட்டிகை உப்பு, அப்புறம் சோடாப்பு, தேவைக்கு சோடாப்பு இதெல்லாம் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லாவே பிசைஞ்சிருங்க. வாழைப்பழத்தை மிக்சியில் போட்டு அரைக்கணும்னா கூட அரைச்சிக்கலாம், இல்லைன்னா அப்படியே நல்லா நசுக்கிடுங்க. அரைச்சி உள்ளே போட்டாலும் ஓகே தான். பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். நல்லா பிசைஞ்சிட்டு வாழைப்பழத்தை நல்லா நசுக்கி பிசைஞ்சிருங்க. இது வெடிகோஸ் ராகி மாவில் செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்துங்க உடம்புக்கு. குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ரெசிபி பண்ணி கொடுத்துருங்க, நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா கிளறி விட்டுட்டேன். வாழைப்பழத்துமே நல்லா நசுக்கி விட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் ஈரம் இருக்குது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தான் தண்ணி விட்டேன். அதில் ஈரம் ஏற்கனவே பழத்தில் உள்ள ஈரம் இருந்ததுனால நமக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. தண்ணி பார்த்து விடுங்க, பழம் போடுறதுனால. பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். பிசைஞ்சாச்சுங்க. இந்த மாதிரி பதத்தில் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம மைதா மாவில் தான் வெடிகோஸ் பண்ணுவோம். ராகி மாவில் வெடிகோஸ் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஹெல்த்தியான வெடிகோஸ் ரெசிபிங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது சின்ன சின்ன உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டு காமிக்கிறேன். எண்ணெய் சட்டி ஹீட் பண்ண வச்சுட்டு டக்குன்னு இப்படி உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சிக்கிறேன். சோடாப்பு இல்லைன்னா பேக்கரி சோடா சேர்த்துக்கோங்க. இது நல்லா உள்ளெல்லாம் வெந்து வரும், அதனால தான் அதை சேர்க்குறோம். பாருங்க, பேக்கரி சோடா இல்லை, அதனால சோடாப்பு சேர்த்துக்கிட்டேன். உருண்டையெல்லாம் பிடிச்சிட்டு காமிக்கிறேன். உருண்டைகள் ரெடி ஆயிட்டுங்க. ராகி மாவு உருண்டை ரெடி பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் சட்டியில் பொரிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றி வச்சுருக்காங்க. சூடாயிட்டான்னு பார்க்கலாம். நல்லா சூடாயிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உருண்டையில் உள்ளே போட்டுடலாம். நல்லா புரட்டி போட்டு வேக விட்டுக்கோங்க. நான் 2 தடவை பொரிச்சு எடுத்துக்கிறேன்.
நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிடுங்க. அப்போ தான் உள்ள எல்லாம் வேகும் மாவு. இது ஒரு 2 தடவை கிளறி விட்டுருங்க. 2-3 தடவை இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு வேக வச்சுக்கோங்க. இது நல்லா வெடித்து வரணுங்க. வெடித்து வந்தோடனே எடுத்துடலாம். நல்லா கிளறி விட்டுட்டுருங்க. அப்போ தான் நல்லா வேகும். எல்லாம் ஒரே மாதிரி வேகும். ராகி மாவு வெடிகோசு எப்படி வெடிச்சு வந்துருக்கு பாருங்க. சூப்பராக வந்துருக்குது. எல்லாம் மைதா மாவில் தான் பண்ணுவாங்க. நம்ம வந்து ராகி மாவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா வெடிச்சு வந்துருச்சு. எடுத்துடலாம். ஹெல்த்தியான ராகி மாவு வெடிகோசு ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரான ராகி மாவு வெடிகோசு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, சூப்பராக வெடிச்சு வந்துருக்குது. டேஸ்ட் பார்க்கலாமா? டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. வெடி மைதா மாவில் பண்ணுற மாதிரி டேஸ்ட்டாக உடையுது அழகா. டேஸ்ட் பாரு. நான் டேஸ்ட் பார்க்குறேன். ராகி மாவில் இந்த மாதிரி இல்லை, டேஸ்ட்டாக இருக்குல்ல? ஆமாம், வாழைப்பழம் வர போட்டுருக்கேன். வாழைப்பழம் டேஸ்ட்டும் கொஞ்சம் வருது. சூப்பராக இருக்குங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.